வணக்கம். என் பேர் ஏழு செல்வன், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நேற்று இன்ட்ரோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். இன்ட்ரோக்காக இடம் தேடினப்போ அங்கங்கே சுற்றி அப்புறமா தான் ஐயாவை பார்த்தோம். ஐயா தான் பரவாயில்ல, தாராளமாக இங்கே எடுத்துக்கோங்க, இதில் என்ன இருக்குது, நீங்கள் நம்ம பசங்க விவசாயத்தை பற்றி படிக்கிறீங்க, எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஐயா தான் கொடுத்தாரு. ஐயா அப்போ உங்கள்கிட்ட கேட்கலாமா, உங்களை விசாரிக்கலாமா என்னென்ன பண்ணுறீங்கன்னதுக்கு ஐயா தான் சொன்னார், கண்டிப்பாக வாங்க, நாளைக்கு வாங்க, இன்றைக்கி கொஞ்சம் வேலையாக இருக்கேன், நாளைக்கு வாங்க, நான் உங்களுக்கு பேசி தரேன்னு சொல்லி நமக்காக நம்ம வீடியோ எடுத்து கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி ஐயா. பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஐயா வணக்கம். வணக்கம். நாங்கள் மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம். நாங்கள் விவசாயத்தை பற்றி படிக்கிறோம் ஐயா. இங்கே விவசாயத்தில் என்னென்ன நடக்குது, விவசாயம்லாம் எப்படி என்னென்ன விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க வாழ்வாதாரம்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்திருக்கோம். நேற்று இங்கே தான் வந்தோம், நீங்கள் உங்களை பார்த்தோம், இங்கே தான் இன்டர்வியூ வீடியோ ஒன்று ரெடி பண்ணோம். சரி உங்கள்கிட்ட பேசி இப்போ உங்கள்கிட்ட எடுக்கலான் இருக்கோம். நீங்கள் உங்கள் பேர் எல்லாம் சொல்லுங்கள். என் பேர் கணேசன். சரிங்க. இதுதான் விவசாயம்னா தென்னை மரம் இருக்குது, மக்காச்சோளம் இருக்குது. சரிங்க. அப்போ இதை விட்டா வேறு வெள்ளாம பருத்தி போடுவோம். அப்போ இந்த மாதம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் நீங்கள் அதனால் பார்த்தீங்கன்னா அப்புறம் அதுக்கு மேலே என்ன தேவைப்படுதோ அது மாதிரி சொல்கிறோம். சரி, நீங்கள் அடிச்சு கொடுங்க. சரிங்க. அவ்வளோதான். எங்களுக்கு ரெண்டே வெள்ளாமல் தான் பண்ணுவோம். ஓகே. பருத்தி மக்காச்சோளம் தென்னை மரம் தான் பண்ணுவோம். நெல் அந்த மாதிரிலாம் நெல்லில் இப்போ பார்த்தா அறுக்க ஆள் டைம் இல்லைன்ட்டு நெல்லை விட்டுட்டோம். சரிங்க. நெல்லை இது மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் எப்போ இதை போட்டிங்க? இது போட்டு 2 மாதம் ஆகுது. மறுபடியும் இது விட்டா மறுபடியும் அதே தான் பண்ணுவோம். இந்த பயிரை தான் பண்ணுவோம். இதே பயிர் தான். ஆமாம். இது எத்தனை மாதம் எடுத்துக்கும்? கரெக்டாக 4 மாதம் அப்போ முடியும். 4 மாதம் நான் எப்படியும் ஒரு 90 நாள் 120 நாள் இருக்கும். இல்லை 120 நாள் கெட்டியாக இருக்கும். சரி சரி. அப்படி அதனால் அதை விட்டா மறுபடியும் ஒரு 10 நாளைக்கு விட்டு பிடிச்சி மறுபடியும் அதே தான் இதே தான் பண்ணுவோம். 4ஆவது மாதம் முடிவில் நம்ம அறுவடை பண்ணிடுவோம். திருப்பி இந்த முடிஞ்சு ஒரு கேப் ஒரு 12 மாதம் போட்டுருந்து தான் இருக்குது. நல்ல வேலை செய்யும். திருப்பியும் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கடுத்துக்கு அப்போ ஒன்றா இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் போட்டு தானே நல்லா இருக்கும். உடனே பண்ணால் குறையும் ஈல்டு வராது. அதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டோம்னா ஒரு 2 பேட்ச் விட்டுட்டு கூட படிக்கிட்டாங்க. இந்த இதுக்கு சிக்காத காற்றுல வருங்கிறதுக்காக தான் இதை 1 மாதம் போட்டு இருந்தால் அடிச்சிருக்கணும். அப்படி காற்று அடிக்குதே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ ஓடினேன். இது என்ன பண்ணு தெரியல, காற்று அடிக்குதா விட்டுதே தெரியல. டீசலில் வச்சுக்க ஒரு அடிக்கடியே கூட தெரியலங்கடா. அது காற்றுனாலே பிரச்சனை. ஆமாம், அதனால வரும். எங்களுக்கு எல்லாமே 2 வெள்ளாமே பண்ணுவோம். அடுத்து போட்டால் நீங்கள் பருத்தி போடுவீங்களா? பருத்தி போடுவோம். பருத்தி அது எத்தனை மாதம் எடுத்து? அது 5 மாதம். அது 5 மாதம் தான். இது 5 மாதம் தான் கணக்கு. கிட்டத்தட்ட அது 5 மாதம். ஆமாம், 5 மாதம் எல்லாம் பண்ணுவோம். அப்படி என்னமோ கொஞ்சம் முன்ன பண்ண வர வேண்டியதான். கொஞ்சம் ஏதோ மாசூல் போட்டு வாட்டியே வாச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் அடி வாங்கிச்சா நோவுக்கு கொஞ்சம் ப்ராப்பர் பண்ணலன்னு வச்சுக்க, அந்த அடி தான் ப்ராப்பர் நோவுனா கொஞ்சம் முன்ன பண்ணி தான் வரும். அதனால தான் இப்போ 2 மருந்து அடித்தாச்சு. இந்த ஒரு மருந்து அடித்தா சரியாயிருமென்ட்டு ஒரு யோசனை இல்லை. சரிங்க. அதனால நான் கூப்பிட்டோம்னா தட்டு அவ்வளோ வேறு வரும். போட்டு வரையில் அது மேலே அடிக்க முடியாது. அடிக்கும்போது இப்போதான் நம்பர் கொடுத்துருக்கீங்க, அந்த நம்பருக்கு சொல்கிறேன். ஓட்டுறது 1 ஏக்கரை மட்டும்தான் இருக்குது சோளம். சரிங்க. ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு போகிறீங்க. சரிங்க ஐயா, நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அடுத்து பாசனம்லாம் சொட்டு நீர் பாசனமா? இதெல்லாம் போகிற சொட்டு நீர் பாசனம் தான். கிணறு போர் இருக்குது, கிணறு இருக்குது. போர் அங்கே இருக்குது. சரிங்க. கிணறு அங்கே வருது. எல்லாம் ஒரே இதுதான். ஏதோ இப்போதைக்கு தண்ணி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி இப்போ ஓரளவுக்கு பூர்த்தி செய்யுது. இன்னும் ஏறி இருக்குது இல்லை. ஏன்னா சில சைடு தண்ணிக்கு கொஞ்சம் பற்றாக்குறையாக தான் இருக்கும். எங்களுக்கு பற்றா தான் இருந்தது. அப்படி ஏரி தண்ணி கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இருக்கும். காலையில் நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அங்கே தண்ணிக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்குது. அங்கே தண்ணி கொஞ்சம் இருக்காது. அங்கே போனது மலை சமுத்திரம். அங்கே கொஞ்சம் தண்ணி பூஜ்யமாக தான் இருக்கும். இங்கே கூட இந்த ஏரி தண்ணியெல்லாம் இங்கேயும் தண்ணி மேலே ஒன்றும் இல்லை. இந்த ஏரி ஒரு 5-6 வருஷமாக கொஞ்சம் அப்படி நம்ம நாள் கொஞ்சம் இப்போ கிணறு கிட்டக்கிட்ட போகிற கண்டிஷன் முடியும் கண்டிஷன் இருக்குது. ஒரு 10 அடி தண்ணி இருக்குது. இப்போ இந்த ஆருக்கு போயிடும். இப்போ மழை பெஞ்சா அப்படியே மறுபடியும் அங்கேருந்து சேலருந்து தண்ணி ஒரு 10 வருஷம் அப்படியே மாதத்துக்கு தண்ணி மாதிரியே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 வெள்ளாம் பண்ணிகிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். சரிங்க. அப்புறம் அதனால் உங்களுக்கு முன்னாடி அப்பா எல்லாம் பண்ணாரா? அவர் எல்லாம் விவசாயம் தான். இது வேறு இருந்துட்டாங்க. அவங்களாம் போய் போட்டு அப்போ 20 வருஷம் போச்சு. அதுக்கு ஒரு கூட நாங்கள் பண்ணிட்டோம். எங்களுக்கும் விவசாயம் பண்ணணும்னு ஆசை தான் ஐயா. ஊரில் நல்லா இருக்குது, பெருசாக இல்லைனாலும் எங்களுக்கும் பண்ணணும். விவசாயத்தை எடுத்து நம்மளும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்களும் இதை செஞ்சிட்ருக்கோம். சரி, இது எல்லாருக்கும் தெரிய வைப்போம் அப்படின்றதுனால தான் மீடியா மூலிமா காமிச்சிட்ருக்கோம். இது 40 நாள் பயிர் ஆகுது. இன்னும் கரெக்டாக
கணக்கு பாய்க்கில் இன்னொரு 40-50 நாளைக்கு இருக்கும். அவர் இருந்தால் அறுவடை ஆகிடும். சரிங்க சரிங்க. அப்புறம் அதனால நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி அடிங்க. பார்க்கலாம், ஒரு ட்ரிப் வந்தீங்கன்னா தான் தெரியும். ஆமாம் ஐயா, அது உண்மைதான். பார்ப்போம். என்ன பக்கம் எல்லாம் என்ன போடுறாங்க? எல்லாமே போகிற இந்த பக்கம் போகிறாமே இப்போ பருத்தி இருக்குது. பருத்தி இப்படி மேற்கு உள்ளே போகிறா பருத்தி. அப்புறம் இப்போ இந்த பாக்கு மரம், அப்புறம் இந்த மாதிரி தென்னை மரம் இப்படி தான் அதிகம் இருக்குது. சரி. இப்போ பருத்தி மாதம் போட்டிருக்காங்க. போனீங்கன்னா இப்படி ஒரு 1/2 கிலோமீட்ரு போனீங்கன்னா ஒரு 10 காடு பாட்டின்னு பேசிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கும் ஒரு இதாகும். ஆமாம், எங்களுக்கு தெரியும். ஒரு காரம் போனீங்கன்னு வச்சுக்க தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல இருக்குது, இப்படி போனோம்னா பாட்டு வந்தான் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிற நல்லா இருக்கும். சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் கீழே போனீங்கன்னா பாட்டு வரணும். கண்டிப்பாக ஐயா போகிறோம். அங்கே இது எல்லாம் எங்களுக்கு இதான் இப்போ இதை தான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு இடத்துக்காக போயிட்டு என்னென்ன இருக்குது என்னென்னு எல்லாரும் தெரிஞ்சு பருத்தி தான் இருக்குது. இப்படி மக்காச்சோளம் ஒன்றும் இல்லை, பருத்தி தான் இப்போ அங்கே. சரிங்க ஐயா. அப்புறம் தென்னை மரம் இருக்குது. அப்புறம் கில்லுலாம் போட்டிருக்காங்க. அப்புறம் அதனால் இந்த இடத்துக்கு போனீங்கன்னாவே ஒரு 7 காடு போனீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் பேசி பாட்டுவாங்களே. ஆமாம், கண்டிப்பாக ஒரு வருஷம் போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன் ஐயா. அப்புறம் அதனால இவ்வளோதான், நம்ம எல்லாமே இவ்வளோதான். இப்போ சில இடத்துலாம் விவசாயம்லாம் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. அது நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? அதெல்லாம் எதுவும் குறையாது. எங்களுக்கு குறையில தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா சில இடத்துல தண்ணி பஞ்சமாக இருக்குது, சில இடத்துல வராது. போட்ட இதை எடுக்க முடியலன்னு சிலர்லாம் சொல்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இங்கெல்லாம் அந்த மாதிரி வராது. இந்த மாதிரி வராது. இந்த ஏரியா பூராவுமே ஒரு தண்ணி இருக்கிறதுனால, அங்கே ஏரி இருக்கிறதுனால அதை நம்ம கவர் பண்ணிடுது. ஏரி இருக்கிறதுனால தான், இல்லைன்னா தண்ணியெல்லாம் அங்கே குறைபாடு தான். அந்த ஏரி இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி தண்ணி ஓரளவுக்கு செல்வாங்க. அதான் 2 மாதிரி இருக்குது. ஒரு 2 மழை மேலே பேஞ்சதுன்னு வச்சுக்க, இப்போ தண்ணி மிஸ் கிணறு ஆகிடுது. அங்கே ஏரி நம்பிக்கும். அங்கே சேலம் தான் வரும். அதனால தான் தண்ணி கொஞ்சம் இருக்குது. இல்லைன்னா இங்கேயும் கொஞ்சம் பத்தாக்குறை தான். அப்புறம் அதனால் நீங்கள் ஒரு எட்டு போயிட்டு வாங்க. அந்த கீழே போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 காடு பாட்டுவாங்க. பார்த்துட்டு நாங்கள் என்னென்ன அவங்கள்ட்ட பேசிட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வரேன் ஐயா. ரொம்ப நன்றி, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு தடவை வாங்க பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன். ஒரு ட்ரிப் வந்து அடிங்க, நாங்கள் அடிச்சிடறோம். கண்டிப்பாக ஒரு 30 நாள் டைமு. சரி, ஒரு தடவை அடிச்சுட்டு போயிருங்க. சரிங்க ஐயா. ஃபோனில் வேணும் வந்துடுவீங்களா? இல்லை நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு பண்ண இந்த ஃபோன் நீங்கள் கொடுத்த நம்பருக்கு அடிங்க, வரும். நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் அதுக்கே வாங்க. சரிங்க ஐயா, நன்றி. ஒரு போயிட்டு வாங்க.